ஒரு ரூ. 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கிற இடத்துல நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடிஞ்ச ஒரு சில ஸ்மால் பிஸ்னஸஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஏற்கனவே ஃபீல்டில் இருக்கிறது தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மால் பிஸ்னஸில் உங்களால் சக்ஸஸ் அடைய முடியும். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பிஸ்னஸஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக வளர்த்தெடுக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை ஜிஎஸ்டி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதை மாதம் சரியாக ஃபைல் பண்ணணும். இது முக்கியமான ஒரு ரெக்யர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேங்க்கில் போய் நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம ஒரு லோன் கேட்குறோம் அப்படின்னா இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் நல்லபடியாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ இந்த ஜிஎஸ்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த வெப்சைட்டை பார்த்தாலே நமக்கு எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். பயங்கர நமக்கு புரியாது. ஒரு சில நேரங்களில் நம்ம எதாவது ஃபோன் பண்ணி கேட்டால் கூட அது இங்கிலீஷ்லேயே பேசிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால் நிறைய பேர் இந்த ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணுறதே கிடையாது. ஆனால் உங்களுக்கு தமிழில் உங்களிடத்தில் பேசி எல்லா டீட்டெயிலையும் கேட்டு அழகாக உங்களுக்கு ஜிஎஸ்டி ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு ஃபைல் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. குட்வில் ஃபைலிங்ஸ். இந்த குட்வில் ஃபைலிங்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சென்னையில் தான் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி தான் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்லேயே உங்களிடத்துல எல்லா டீட்டெயிலையும் வாங்கி அவங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு அஃபோர்டபுளான ரேட்டில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மாதம் உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான ரேட்டில் அவங்களே ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியும் கொடுப்பாங்க. நான் என்னுடைய பிஸ்னஸுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ப்ராசஸ் எவ்வளோ நுணுக்கமானது அப்படின்னு சொல்லி தெரியும். எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக வைக்கணும். அப்படி வச்சா தான் நமக்கு அந்த ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் நமக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி கொடுத்தா தான் சரியாக இருக்கும். இந்த குட்வில் ஃபைலிங்ஸ் இந்த துறையில் பல வருடங்கள் அனுபவம் உள்ளவங்க கரெக்டாக உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக உங்களிடத்தில் கேட்டு வாங்கி அழகாக உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. மாதம் அதை கரெக்டாக நம்ம ஃபைல் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் உங்களுக்கு தேவையில்லை. அதை கூட ஒரு அஃபோர்டபுளான ரேட்டுக்கு அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் www.goodwillfilings.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் போடுற இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸை வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த கனவை நனவாக்குங்க. ஓகே, ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள நம்ம பண்ண முடிஞ்ச ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது முதலாவது கேட்டகரியாக நான் க்ரீன் என்விரான்மெண்ட் அடிப்படையிலான ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பற்றி பேச போகிறேன். ஏன்னா இந்த காலகட்டம் நமக்கு இந்த க்ரீன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அது சார்ந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாகவே அதிகமாக சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த விதத்தில் முதலாவது உங்களால் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜூட் பேக்ஸ். இந்த ஜூட் பேக்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. துணிப்பைகள் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் அதான் மஞ்சப்பை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மஞ்சப்பை இல்லாமல் வேறு கலர்களையும் இப்போ இன்றைக்கி இந்த என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாத பைகள் நம்ம ஷாப்பிங் போகும்போது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு, பொருட்கள் வாங்கிட்டு வர்றதுக்கு, ஸோ பாலித்தீன் பைக்கு மாற்றாக இருக்கக்கூடிய இந்த பைகள் இவைகளை இன்றைக்கி நிறைய பேர் தயாரித்து விற்று நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரியான பேகு தையல் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அடிப்படையான ஒரு தையல் அது தெரிஞ்சிருந்த அப்படின்னா அழகான இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்களே இந்த பைகளை தச்சு இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரியான இடங்களில் நீங்கள் கொண்டு போய் விற்க முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் இப்போதைக்கு நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அதே மாதிரி இந்த என்விரான்மெண்ட் அடிப்படையிலான செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான பிஸ்னஸ் என்ன அப்படின்னா பேப்பர் பேக்ஸ். ஸோ இந்த பேப்பர் பேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதை கற்றுக்கிறதும் ரொம்ப ஈஸி, செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இந்த பேப்பர் பேக்ஸ் அப்படிங்கிறது 2 விதமான பேப்பரில் நான் பார்த்துருக்குறேன். நியூஸ் பேப்பர், நல்ல குவாலிட்டியான இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அந்த பேப்பர் பேக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரௌன் கலர் பேப்பர்ஸ்லேயும் இருக்குது. நீங்கள் இதுக்கு எப்படி ஃபோல்டு பண்ணணும், எந்த இடத்துல அதை ஒட்டணும், இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம். அழகாக ஒரு குவாலிட்டியான கொஞ்சம் பழைய நியூஸ் பேப்பர்ஸை வாங்க போகிறீங்க, அதை எப்படி கரெக்டாக கட் பண்ணி ஃபோல்டு பண்ணி ஒட்டணும் அப்படிங்கிறத ஆன்லைன்லேயே நீங்கள் கற்றுக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் உட்காந்து கையாலே அழகாக மடித்து நீங்கள் இந்த பேப்பர் பேக்ஸை செஞ்சு கொஞ்சம் கடைகளில் நீங்கள் ஆர்டர் எடுத்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது மூலமாகவும் கூட உங்களால் அழகாக மணி ஏர்ன் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த என்விரான்மெண்ட் சார்ந்த இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் பேப்பர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த பேப்பர் பிளேட், பேப்பர் கப் இது எல்லாமே நிறையவே இன்றைக்கி மூவ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இதை செய்கிறதுக்கான அந்த மிஷின் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு மிஷின் தான் அது. ஈவன் ஒரு சில பிஸ்னஸ் மாடல்ஸில் உங்களுக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்களே அந்த மிஷின் கொடுத்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் செய்ய வச்சு வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சில பிஸ்னஸ் மாடல் கூட இருக்குது. நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் சிம்பிளாக ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அதில் சின்னதாக ஒரு மிஷின் வச்சு உங்களால் அந்த பேப்பர் பிளேட் செய்ய முடியும் அப்படின்னா இதுவும் நல்ல ஒரு ஆப்ஷன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃபுட் ரிலேட்டடானது.
ஸோ ஃபுட் ரிலேட்டடாக நம்மளால் இந்த 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே நிறைய பிஸ்னஸஸ் வந்து நம்ம பண்ண முடியும். அதில் நீங்கள் வந்து சிட்டி மாதிரியான ஒரு இடத்துல அல்லது ஒரு டவுன் மாதிரியான ஒரு செட்டப்பில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் செய்ய முடிஞ்ச ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா சமையல் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்குறது. மீன்ஸ் என்னென்னா நம்ம வந்து முன்னாடிலாம் ஹோட்டல்ஸில் வந்து போய் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இப்போ வந்து இந்த ஹோம் பேஸ்டு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. அதாவது இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து சமைக்கிறீங்க, ரெகுலராக வந்து நீங்கள் சமைக்கிறீங்க. ஆனால் ஒரு சில சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரெகுலராக சமைக்க முடியாத ஒரு சில ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் ஆகி போயிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு சமையல் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு அவங்க ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஃபேமிலிஸ்லாம் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஆள் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும். பட் அவங்களுக்கு தேவை நல்ல ஒரு ஹோம் பேஸ்டு ஃபுட். அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் டெய்லி நீங்கள் சமைக்கிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு எஃபர்ட் போட்டு உங்களால் இன்னும் ஒரு 4-5 குடும்பங்களுக்கு உங்களால் சமைக்க முடியும் அப்படின்னா இது வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக வளர்ந்துட்டு இருக்குது. ஒரு 4-5 குடும்பங்களுக்கு தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா சமைக்க போகிறீங்க. நீங்கள் வந்து எந்தெந்த நேரம் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறீங்க, என்ன சமைச்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கான பொருளுக்கான செலவு என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் உங்களுக்கும் ஒரு லாபம் வச்சு நீங்கள் அவங்ககிட்ட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலர் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது அது நல்ல ஒரு சைடு இன்கமாக இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் இதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு அவேர்னஸை கொடுத்து உங்கள் தெருவிலேருந்து ஒரு 2-3 தெரு வரைக்கும் கூட ஒரு சில நபர்களை நீங்கள் சரியான விதத்தில் கலெக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களால் இதில் மணி ஏர்ன் பண்ண முடியும். அடுத்ததாக வெரி ட்ரெடிஷ்னல் ஊறுகாய் செய்கிறது. இந்த ஊறுகாய் அப்படிங்கிறது அதுக்கான நீட் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே நிறைய ஊறுகாயெல்லாம் வந்து கடைகளில் இருக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உண்மை தான், நிறைய இருக்க தான் செய்யுது. ஆனாலும் கூட அதுக்கான நீடு அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஊறுகாயில் பல விதங்கள் இருக்குது, எவ்வளவோ விதவிதமான ஊறுகாய்கள் செய்யலாம். ஆனால் நம்ம கடையில் போனோம் அப்படின்னா நமக்கு லிமிட்டடாக கொஞ்சம் ஊறுகாய் தான் இருக்குது. உங்களால் ஒரு புதுவிதமான ஒரு ஊறுகாவை நீங்கள் செய்ய தெரிஞ்சுது அப்படின்னா அதை நீங்கள் மார்க்கெட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த பர்டிகுலர் ப்ராடக்டில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த ஊறுகாய் மாதிரியே அதுக்கு அடுத்த மிகச்சிறந்த ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பப்பட்ஸ், அதாவது அப்பளம் செய்கிறது. இந்த அப்பளத்துக்கான நீடும் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் அப்பளம்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய அப்பளம், அது கூட வீட்டில் அழகாக ஈஸியாக செய்ய முடிஞ்சது தான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த அப்பளத்திலேயே புதுவிதமான வகைகளை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் இதில் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்டை நீங்கள் லான்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த அப்பளம் பிஸ்னஸில் கூட சூப்பராக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். மூன்றாவதாக ரிலிஜன் அடிப்படையிலான ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பற்றி பேச போகிறேன். அதில் முதலாவது இருக்கக்கூடியது கேண்டில்ஸ், அதாவது மெழுகுவர்த்தி. இந்த மெழுகுவர்த்தி முன்னாடியெல்லாம் நம்ம வந்து வீடுகளில் கரண்ட் போகும்போது வெளிச்சத்துக்காகலாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த காலமெல்லாம் மாறிப்போச்சு. ஆனால் இந்த மெழுகுவர்த்தி அப்படிங்கிறது இப்போ பயன்படுத்தப்படுறது பெரும்பாலும் ரிலீஜியஸ் பர்பஸுக்காக பயன்படுத்தப்படுது. ஆனால் அதையும் தாண்டி நம்ம இந்த மெழுகுவர்த்தியை இன்னும் பல பர்பஸ்களுக்காக நாம் சரியான விதத்தில் செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் மார்க்கெட் பண்ண முடியும். அந்த மாதிரியான புது ப்ராடக்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம மார்க்கெட்டில் இல்லை. நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இந்த மெழுகுவர்த்தி அப்படிங்கிறது ஒரு அழகு பொருளாக பல நாடுகளில் ஏற்கனவே பயன்படுத்தப்படுது. ஆனால் இந்தியாவில் பெரிய அளவில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் லான்ச் பண்ணப்படலை. பல நாடுகளில் ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸில் இந்த கலரான மெழுகுவர்த்தி அதில் நறுமண பொருட்கள் சேர்த்து அதை வந்து விற்பாங்க. அது வந்து வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல கொளுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த வீடு முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக நல்ல ஒரு அழகான ஒரு மனம் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து 1-2 இடங்களில் அது கிடைக்கிறதே தவிர பரவலாக வந்து இது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆன்லைன் வீடியோஸ் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த நம்முடைய கிராம்பு இருக்குல்ல, அந்த மாதிரியான ஐட்டங்கள் அதனுடைய அந்த ஆயிலெலாம் வந்து இதில் சேர்த்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு மெழுகுத்திரியாக செஞ்சு அதை வந்து யூஸ் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு கொசுவை வந்து வீட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக அது செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் கூட ஆன்லைனில் இருக்குது. பட் இது வந்து பார்த்து இதை சரியான விதத்தில் நம்ம ரிசர்ச் பண்ணி அது உண்மையிலே எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம சரியான விதத்தில் இப்படி ஒரு புதுசாக இந்த கேண்டிலை வந்து ஒரு ப்ராடக்டாக நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேண்டில் பிஸ்னஸில் கூட உங்களால் இந்த காலத்துலேயும் சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்ததாக ரிலீஜியஸ் சார்ந்த ப்ராடக்ட் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அகர்பத்தீஸ். இந்த அகர்பத்தியில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் வந்து ரொம்ப ஈஸியாகவே நமக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை செய்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே இதை செய்கிறதுக்கு கற்றுக்கலாம். அதிகமான இடமும் தேவைப்படாது. உங்கள் வீட்டில் ஒரு சாதாரண ஒரு சின்ன ரூமில் கூட நீங்கள் அதை செய்ய முடியும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் இதை செஞ்சு நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு புது ஃப்ராக்ரன்ஸ், ஒரு புதிதான ஒரு மனத்தை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி
அதை வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணும்போது அது மக்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த அகர்பத்தி பிஸ்னஸ்லையும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அண்ட் இதே மாதிரி ரிலீஜியஸ் ரிலேட்டடான அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பென்சாயின் ரெசின் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது இது ஏதோ வித்தியாசமாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கனால வேறு ஒன்றும் இல்லைங்க, சாம்பிராணி. இந்த சாம்பிராணி பிஸ்னஸ் வந்து உண்மையிலேயே ரிலீஜனில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பிராணியில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அந்த சாம்பிராணி சொல்லி விதவிதமாக வந்து இப்போ வந்திருக்குது. இதில் என்ன அப்படின்னா இந்த சாம்பிராணிக்கான சோர்ஸ் மெட்டீரியலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக அதை செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. ரொம்ப எளிமையாக உங்களால் வந்து அதை கற்றுக்க முடியும். ரொம்ப ஈஸியாக இதை செய்து ஒரு ப்ராடக்டாக உங்களால் கொண்டு வந்து விற்க முடியும். சோர்ஸ் மெட்டீரியல் வாங்குறீங்க, அதுக்கான அந்த அச்சில் வச்சு அதை சிம்பிளாக செய்கிறீங்க, அதை வந்து கரெக்டாக பேக்கெட் பண்ணுறீங்க, அதை கொண்டு கடையில் கொடுக்குறீங்க. இவ்வளவுதான். ரொம்ப கம்மியான ஒரு உழைப்பு. நீங்கள் கொஞ்சமாக அதை செய்ய ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய இந்த பக்கத்தில் இருக்கிற கடைகள்லாம் கொடுத்து இதன் மூலமாகவும் ஒரு நல்ல ஒரு ஸ்மால் பிஸ்னஸை உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். 4வதும் கடைசியமாக சானிடேஷன் ரிலேட்டடானது, அதாவது சுத்தம் சார்ந்த அது ரிலேட்டடான ஒரு சில ப்ராடக்ட் பற்றி பேச போகிறேன். முதலாவது வாஷிங் லிக்விட். அதாவது நம்மலாம் வந்து வீட்டில் வாஷிங் மிஷினில் நம்ம துணி போடும்போது அதுக்கு அந்த லிக்விட் டப்பாலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கடையில் போய் நம்ம நிறைய ரேட்டுக்கெல்லாம் கொடுத்து வாங்குகிறோம். பட் ஆக்சுவலாக இந்த லிக்விட் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த கெமிக்கல்ஸ் கடை இருக்கு இல்லையா, அங்கே சாதாரணமாக கிடைக்கும். ரொம்ப ஈஸி. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து பயங்கரமாக அட்வர்டைஸ்மெண்ட் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வச்சு போடும்போது அப்பா இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் போல் ஒரு பெரிய அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருவோம். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நெட்டில் போய் பாருங்கள், இந்த துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிக்விட் செய்கிறது எவ்வளவு ஈஸி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. ஒரு நல்ல அழகான ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் உள்ள வச்சுக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில கடைகளில் கொடுத்து நீங்கள் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சானிடேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் என்ன அப்படின்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது. அதாவது நம்ம வந்து நம்மளோட டாய்லெட்டில் வந்து ஊற்றி க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, அதுவும் இதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக தயாரிக்கலாம். கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோர் கிளீனர், அதாவது தரையை துடைக்கிறதுக்காக போடுவாங்க இல்லையா, அப்படியே வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரே அப்படியே புழுவாக இருக்கும், அப்படி சொயின்னு துடைச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தால ஒன்றுமே இருக்காது, அப்படி பளிச்சுன்னு இப்படி வரும். இதெல்லாம் செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த 3மே, அதாவது இந்த வாஷிங் லிக்விட், அப்புறமா வந்து நம்ம இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, இந்த தரை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் வந்து ஆக்சுவலாக எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானது தான். அதாவது நீங்கள் மொத்தமாக வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரியான காம்பினேஷன் அதை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களால் இந்த 3 ப்ராடக்ட்டுமே வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா தயாரித்து உங்களால் இதை மார்க்கெட் பண்ண முடியும். பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருளுக்கான விலையெல்லாம் அதிகமாக இருக்குமே தவிர இதனுடைய தயாரிப்பு செலவு மிக குறைவானது. நீங்கள் சிம்பிளாக வீட்டில் செஞ்சு அதே அளவு குவாலிட்டியான ஒரு விஷயத்தை அதை விட பல மடங்கு குறைவான விலைக்கு உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா இட்ஸ் அ கிரேட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏற்கனவே பல பேர் செஞ்சிட்ருக்கிறாங்க. நீங்களும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி எளிமையாக கற்றுக்கோங்க, செய்ய ஆரம்பிங்க. நான் இதில் சொன்ன பிஸ்னஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ஸ்பான்சர் குட்வில் ஃபைலிங்ஸ். நீங்கள் இதில் என்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ஃபைல் பண்ணுறதுக்கும் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.